ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கேசரி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வீட்டில் கேசரி மோஸ்ட்டாக செய்வாங்க. இந்த கேசரி செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து நெய் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேருக்கு நெய் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறோம். மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரவையை நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம எந்த கிளாஸில் ரவை சேர்த்தோமோ அதே மாதிரி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சும்மா கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கலருக்காக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் ஒயிட்டாக கூட சாப்பிட்லாம், இல்லை வேறு கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே சால்ட்டு சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. திராட்சை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 10லேருந்து 15 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் அந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு கரண்டியால் கிண்டிக்கிட்டே ரவையை சேர்த்துக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்ததுக்கே அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடுச்சு. அதனால தான் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா இதாகும். இப்போ அது ஒரு சைடு அடுப்பில் இருக்கட்டும். நம்ம அதே நேரத்தில் ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம அப்படியே சாப்பிட்றத விட அது கேக் ஆக்கி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நெய் தடவிட்டு இதில் நம்ம அதை கொட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றின தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லாவே ரெடி ஆகுது கேசரி. எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டேனா நம்ம கேசரி தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கேசரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரவையை வந்து நீங்கள் வறுத்தும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டு செய்யலாம். அதுவும் முக்கியமாக இந்த ஆரஞ்சு கலர் கேசரி எல்லாருமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கேசரி வந்து நம்ம அப்படியே பவுலில் போட்டு சாப்பிட்றத விட நம்ம தட்டு ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கட்டியானதுக்கப்புறமும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் அதே கிளாஸில் தான் சேர்க்குறோம். நம்ம வந்து எந்த கிளாஸ் ஸ்டார்டிங் எடுக்கிறோமோ அதே தான் கடைசி வரையும் மெஷர்மெண்ட்காக அதிலே தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கிளாஸில் இன்னொரு ஆஃப் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா சர்க்கரைலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்ணும் போல் அவ்வளோ இதுவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காவா சேர்க்கறத விட ஏலக்காய் தூளா சேர்த்துட்டா அது தெரியாது. டேஸ்ட்டாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முந்திரி பயிர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, முந்திரி நிறையா விரும்பி சாப்பிட்ற மாரி இருந்தால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத மாரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரியை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேசரி வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோதான். அப்புறம் நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தட்டில் இதை கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.